ஹலோ மக்களே, இன்றைக்கி நாள் 326. இன்றைக்கி ஸ்டீஃபன் கோவே அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புக்கிலேருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி பார்க்கலாம். ஒரு கடலோர பகுதியில் ஒரு நாள் புயல் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ புயல் அடித்ததில் கடல் சீற்றம் அதிகமாகி உள்ளே இருந்த ஆயிரக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் கரைக்கு அடிச்சுட்டு வந்துருச்சு. கடல் சீற்றம் குறைஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல அங்கே ஒரு வயசானவர் பீச் ஓரமாக வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு சின்ன பையன் அந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் ஒன்றா எடுத்து திரும்பி கடலுக்குள்ளே விட்டுட்டு இருந்தான். அப்போ அதை பார்த்த வயசானவர் கிட்ட போய், தம்பி, நீ ஒன்றா எடுத்து திரும்பி கடலில் கொண்டு போய் விட்டு எத்தனை ஸ்டார் ஃபிஷ்ஷை காப்பாற்றிடுவேன், டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையன் அமைதியாக இன்னொரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து திரும்ப கொண்டு போய் அந்த கடலில் வர அலைகளுக்குள்ளே விடுறான். அது நீந்தி உள்ளே போகுது. விட்டுட்டு அது திரும்ப வயசானவரை பார்த்து சொல்கிறான், இப்போது இந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்க்கு திரும்ப லைஃப் கிடச்சிருச்சு, அதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட அந்த வயசானவர் அவரும் அந்த பையனுக்கு திரும்ப ஸ்டார் ஃபிஷ்ஷை கொண்டு போய் கடலில் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த சின்ன ஸ்டோரி மூலிமா ஆத்தர் நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ட்ரூத்தை சொல்கிறாரு. நம்ம ஒருத்தரால் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் நம்ம நிற்கிற இடத்துல இருந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம கொண்டு வந்தோம்னா, அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எங்கேயோ ஒருத்தருக்கு அது பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை கொடுக்கலாம். அது மிகப்பெரிய செயல் தான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது ஒரு ஹோப் கிரியேட் பண்ணும். அதுவே நம்ம கன்சிஸ்டண்டாக பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டோட நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன ஆக்ஷன் இன்னைக்கு எடுங்க. அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.